வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வெளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லவர் சீசன் 1 எபிசோட் 37. ஓப்பனிங் சீன்லேயே மார்க்காவும் லூக்காவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா அவங்களுக்கு போற்றி விடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோயிலும் நெய்ஜும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இப்படி மாறிட்டான், அதுக்கப்புறம் ஆஸ்தா இவனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு தண்டனை கிடச்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் நான் மேஜிக் நைட்டில் சேர போகிறேன் அப்படிங்கிறாங்க. மேஜிக் நைட்டில் சேர போகிறேன் அப்படின்னு நோயில் ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம், ஆஸ்தா என்கிட்ட சொன்ன மாதிரி நான் மேஜிக் நைட் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாங்க. ஆஸ்தா சொல்லியிருப்பார்ல, நீ உன்னோட பவர் ரொம்பவே அற்புதமாக இருக்குது, நீ மட்டும் மேஜிக் நைட்டில் சேர்ந்தீங்கன்னா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்க அப்படின்னு நெய்ஜி வந்து நோய்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். வாய முடுறா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, இந்த ஊர் மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட புது நண்பன் இங்கே உயிரோட திரும்ப வரும்னா நீ அவனுக்காக வேண்டிக்கணும். ஆஸ்தா, நீ எங்கடா இருக்கிற, எப்படா வருவே அப்படின்னு நோயில் சொல்கிறாங்க. இவரும் வேண்டிக்கிறாரு ரொம்ப சீரியஸாக. எனக்கு அவன் மேலே அக்கறை இருக்குங்கிறதுல இல்லை, ஒரு புது மெம்பரை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னா அவனை பற்றியும் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நோயில் தலையை பிச்சுக்கிறாங்க. ஓ, அப்போ இவனை பற்றி தான் ஆஸ்தா சொன்னாலா? ஆஸ்தாவுக்கு இவ்வளோதான் பிடிச்சிருக்கட்டிருக்குது. இப்பேற்பட்ட ஒரு அழகான பொண்ணு இருக்கும்போதே ஆஸ்தா என்ன பார்த்துருக்கானே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது, இல்லை இந்த பற்றியெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கக்கூடாது, இப்போ ஆஸ்தா எங்கே இருக்கான்னு மட்டும்தான் நான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. மேஜிக் நைட் கேப்டன் அங்கே இருக்கிற தேர்ட் ஐ கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. என்ன யாமி, நாங்கள் இல்லாமலே சண்டையை முடிச்சிடலான்னு பார்த்தியா? நாங்கள் இல்லாமல் என்றைக்கு சண்டை போட்டிருக்கிற நீ அப்படின்னு க்ரீன் மார்ட்டி ஜாக் தெரிப்பார் சொல்கிறாப்புல. நீங்கள் இல்லாமலே நல்லா ஜெயிச்சிருப்பேன், நீங்கள் வந்து குறுக்கெல்லாம் வந்து கெடுத்துட்டீங்கடா அப்படிங்கிறாங்க. ஏதுக்கு இப்படி பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஏன்னா அவங்கள கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் உன்னை கொண்டுட்டா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருமே அப்படிங்கிறாங்க. ஐயோ தெரியாமல் பேசிட்டாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாப்புல. உன்னை நான் இப்போ கொல்ல மாட்டேன், நீ ஏன்னா இப்போ நீ சண்டை போட்டு டயர்டாக இருக்கிற, உன்னை இப்போ கொண்டா எனக்கான திருப்தி அந்த கிடைக்காது அப்படிங்கிறாங்க. சார்லெட்டும் இருந்துக்கிட்டு எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிற, எந்திரிச்சு என் கூட சண்டை போட அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு என் பின்பக்கத்தை ரொம்ப பிடிச்சிருக்கட்டுருக்கு, அதான் உட்காந்துட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க. சார்லெட்டு அவங்களோட முள்குடினாலும் கழுத்தை சுற்றி போட்டுட்டாங்க. எனக்கு மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கண்டிப்பாக இருந்தால் எப்படி உனக்கெல்லாம் கனவும் கிடைப்பா அப்படின்னு யாமி சொல்கிறாப்புல. நீ என்ன இவங்ககிட்ட உண்மையாகவே இருக்கணும், எனக்கு பிளாக் புல் கேப்டன் யாமியை பிடிச்சிருக்குன்னு என் டீம் மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட தங்கச்சி வந்து, அக்கா என்ன பேச, நீ ஒரு ஆம்பளை, நீ அவனையா நீ காதலிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு சண்டைக்கு ரெடியாகிறாங்க. நீங்கள் தானே கிளவர் கிங்டம்குள்ளே ஊடுருவி அந்த நகரத்தையே சீரழித்து மக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரை கொண்டீங்க, உங்களை பழி வாங்கிறதுக்கு இதுதான் எனக்கு சரியான நேரம் அப்படின்னு நோசல் சொல்லிட்டு இருக்காப்புல. டே பொழியுங்களா, நோசல் எப்படி தலை செய்வோன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க. நோசல்லேருந்து திரும்பி பார்க்குறாரு, எந்த விஷயத்தில் எதிராக பேசியிருக்கிற அப்படின்னு. இதில் என்ன இருக்குது, அவர் ஒரு ராயலு, அதனால் அவர் வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படி தெரியலையே, அவர் கையாலேயே பின்னிக்கு வரட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபின்ரல் சொல்லிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நோசல் கேட்டு செம டென்ஷன் ஆகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபின்ரல் சொல்கிறதா சரி, அவனே அவன் கண்ணாடி பார்த்து அவன் தலையை பின்னிக்குவா அப்படின்னு கேப்டன் ஞாபகம் சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கலாமா, அவங்கள கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் உங்களை கொண்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் கேப்டன், எங்களை மாதிரி ஒரு ஃபாரினரை கொள்றதுக்கு நீங்கள் உங்கள் பவர் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போய் சண்டை போடுங்க அப்படிங்கிறாங்க. நானும் உங்கள் கூட சண்டையில் கலந்துக்கிறேன் அப்படின்னு ஆஸ்தா வால் எடுத்துகிட்டு போகிறாப்புல. நீ ஒன்றும் தேவையில்லை, எப்போ கேப்டன்ஸ் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களோ மற்றவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மேஜிக் இல்லாத ஒரு பீசண்ட்டு, அதாவது நீ ஒரு விவசாயி, நீ வந்து என் கூட சண்டை போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்தாவை ஒதுங்கி நின்றுட்டார். மேஜிக் கேப்டன்ஸா, இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான், சண்டை செமையாக இருக்க போகுது அப்படின்னு வெட்ட கையை முறுக்கிட்டே சொல்கிறாப்புல. 3 பேருமே சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஐயோ மறுபடியும் இந்த 3 பேர்த்த அழிக்கணுமா அப்படின்னு ரையாவும் டயர்டாக அப்படி கொட்டையை விட்டுட்டு சண்டைக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மூவே ரையா வந்து அடிக்கிறாரு, பறந்து போய் சார்லெட் அடிக்க போகிறாங்க. அழகான பொண்ணுதான் நீயே, நான் மட்டும் உன்னை தோக்கடிச்சிட்டேன், நீ என் கூட காஃபி சாப்பிட வரையா அப்படிங்கிறாங்க. நீ என்ன தோக்கடிக்கிறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொடி, அந்த ஒயின் விப்பு எல்லா கொடியுமே ரையா மேலே யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு கொடி கூட ரையா மேலே படவே இல்லை, ஏன்னா பிளாக் மேஜிக் இருக்குதுல்ல, அதையே வச்சு இவர் தப்பிச்சிட்ருக்காரு. எவ்வளோ அடி அடித்து இவங்க தப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. சார்லெட்டும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் தெரிப்பரும் வெட்டவும் சேர்ந்து செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை போயிட்டு இருக்குது. உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் பாரு, எங்கள் மேஜிக் நைட்டுக்குள்ளேயே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, க்ரீன் மார்ட்டிஸா, நீங்களாம் ஒரு பூச்சி, உங்களெல்லாம் நசுக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. பூச்சி நல்லா ஏராளமாக நினைக்காத, ஒரு பூச்சி தான் உன்னை ஆட்டங்காக வைக்க போது போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. வெட்டோ தன்னோட பவர் கிளாஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அவரோட உடம்பு நெருப்பெரியுது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் நோசலும் ஃபானாவும் அட்டாக் பண்ணுறாங்க. உன்னை அட்டாக் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஃபஸ்ட் நான் அந்த ஹெட்டை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிக்ட்டை வந்து அடிக்க போகிறாப்புல அவரோட மெர்க்குரி பவரை வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணிடுறாங்க. யார்? ஃபானை வந்து பேர்ன் பண்ணிடுறாங்க. லிக்ட்டை நீ தொட நினச்சின்னா உன்னை நான் கொண்டுருவேன் அப்படிங்கிறாங்க.
ஏய் நோசல் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏன்னா அவனோட மெர்க்குரியவே சீல் பண்ணிட்டா பாரு அப்படிங்கிறாங்க. வாய மூடு, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நான் இவ்வளோ நாளாக யார் கூட போட்டி போட்டிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபியூகுலின் அவனே ஒரு நெருப்பு வீரன், அவனே நான் தோக்கடிக்கும் போது இவளெல்லாம் எனக்கு ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. திருப்பி ஃபானா மறுபடியும் தன்னோட நெருப்பை கக்குறாங்க அந்த மேஜிக்கல் ட்ராகனை வச்சுக்கிட்டு. எல்லாருமே சண்டை வேறு லெவலில் போட்டுட்ருக்குறாங்க. விஷுவல் என்னால் இங்கே போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் விழுந்துடும். பார்த்தீங்கன்னா வெட்டவும் ஜாக் த ரிப்பரும் செம்மையாக சண்டை போட்டுருக்குறாங்க. சார்லட்டும் தன்னோட அந்த வெப்ஸை வச்சுக்கிட்டு செம்ம அடி அடிச்சிருக்கிறாங்க. ஃபானாவும் சரி நோசலும் சரி. ஃபானா இருந்துக்கிட்டு தன்னோட பவர் யூஸ் பண்ணும்போது நோசல் தன்னோட மெர்க்குரி பவர்னால சீல் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மெர்க்குரி பவரையே தாண்டி இவங்க அடிக்க வராங்க. இருந்தாலும் அந்த மெர்க்குரி எல்லாத்தையுமே ஃபானா வந்து எரிச்சிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குகையை கதிக்காங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட புகையாகுது. ஐயோ இது என்ன இங்கே நடக்குது? இங்கே சண்டை போடுறாங்களா இல்லை ஒரு இயற்கையான அழிவு உருவாக்குறாங்களா? இந்த அளவுக்கு சண்டை போடுறாங்களே அப்படின்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஆசை சொல்கிறாரு. ஜாக் த ரிப்பர் நீ நல்லா தான் சண்டை போடுற. சார்லட் நீயும் ஒன்றும் சும்மா இல்லை. நோசல் சூப்பராக அடிக்கிறடா அப்படின்னு கேப்டன் யாமி கமெண்ட்ரி கொடுத்துருக்காப்புல. யாமி உங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிறாங்க. நான் வந்து கீயை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், நீயும் கீயை யூஸ் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. ஃபின்ரல் உனக்கு ஒரே ஒரு ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போடு அப்போது நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஃபின்ரல்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்கிறாரு. என்ன தெரிஞ்சு வச்சு ஏதோ பிளானிங் போட்டார் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா லிக்ட்டு தேர்ட் ஐயை பற்றி கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தேர்ட் ஐயெல்லாம் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா கேப்டன்ஸ் எல்லாருமே சக்தி வாய்ந்தவளாக இருக்காங்க. ஆனால் எங்களை தோக்கடிக்கிறதுக்கும் உங்களோட சக்தி எல்லாமே எதுவுமே பத்தாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே மேனாவால் காதலிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேனா இல்லாத பையன் மேஜிக்கே இல்லாமல் ஒரு கிரிமோர் வச்சுருக்கிறான். அந்த கிரிமோரை நான் எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஆஸ்தாவோட கிரிமோர் மேலே இவர் வந்து கண்ணு வைக்கிறாப்புல. திடீர்னு லிக்ட்டுக்கு மேலே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி கேப்டன் யாமி அவங்க மேலேருந்து அடிக்க வராப்புல. கேப்டன் யாமி ஃபோர்ஸாக தன்னோட வால் எடுத்துகிட்டு அடிக்க வராப்புல. நீ இங்கே தான் வருவேன்னு தெரியும் கேப்டன் யாமி, அழிவை நீயே தேடிக்கிட்ட அப்படின்னு லிக்ட்டு அங்கே ஒரு லைட் எடுத்து விடுறாப்புல. கேப்டன் யாமி அவன் பாருங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லும் போதே கேப்டன் யாமியை காப்பாற்றுறதுக்கு ஆளுங்களே இல்லை. எல்லாருமே முக்கியமாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. உன் கதை முடிஞ்சுது கேப்டன் யாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்னை ஃபாலோ பண்ணி கீயை யூஸ் பண்ணி வந்துட்டல, இப்போ நீயே அவனை போய் அடிடும் அப்படின்னு கேப்டன் யாமி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இன்னொன்று பார்த்தா புகையிலேருந்து ஆஸ்தா வந்துட்டு தன்னோட வால் எடுத்து ஒரே அடி அடிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? நாங்கள் இவனால் ஃபீல் பண்ணக்கூட முடியாது. அவன் எப்படி அங்கே போனான் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். என்னால் உன்னை ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட மேஜிக் பவரே இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நாங்கள் எங்களோட மேஜிக் இல்லாத பையனை நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் அப்படின்னு கேப்டன் யாமி ஒரு பஞ்சு டாக் சொல்லிட்டு அவரும் அடிக்க வராரு. கேப்டன் யாமியும் மேலே இருந்துட்டு அடிக்க வராப்புல. ஏன்னா விட்டு கொடுக்காம இருக்கிறதாண்டா என்னோட மேஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தன்னோட வாழை வச்சுக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறாப்புல. மேலே கேப்டன் யாமியும் வெயிட்டிங்லேயே இருக்காப்புல. நீ உன்னோட அடி அடிச்சுக்க, நான் என்னோட அடி அடிச்சுக்கிறேன் ஏன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காப்புல. ஆஸ்தா வந்து ஒரு அடி அடிக்கிறாப்புல. அங்கே இருக்கிற லைட் எல்லாமே பிச்சுக்கிட்டு போய் லிக்ட்டு போய் கீழே விழுந்துட்டாப்புல. கேப்டன் யாமி அடித்ததுக்கப்புறமும் கேப்டன் யாமி நான் எப்படி அடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் யாமி வந்து ஆஸ்தா மேலே வந்துட்டாங்க. நானும் தாண்டா அடித்தேன், நீ அதை பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் கேப்டன் யாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படியும் ஒரு லிமிட்டை தாண்டி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சார்லட் பார்த்து கேப்டன் யாமி மேலே ஒரு க்ரஷ் வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் த ரிப்பரும் வெட்டோவும் சேர்ந்து செமையாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்க வெட்டோ தான் இங்கே இருக்கிறதுலே அதிகமான பவர் இருக்கிற மாதிரி எல்லாருமே இங்கே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அவன் நம்மளோட வெற்றி எடுத்துக்கிட்டான் பாரு, நம்மளுக்கு இனிமேல் வேலையே இல்லை அப்படின்னு ஜாக் த ரிப்பர் சொல்லும்போது அவனை ஒன்றும் நம்ம நம்பி இல்லை, ஏன்னா நம்ம கேப்டன்ஸு நம்ம எல்லாருமே சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் யாமி அவன் எந்திரிச்சு வந்ததுக்குள்ள மறுபடியும் அவனோட கதையை போய் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது லிக்ட்டு வந்து ஒரு சீல் மாதிரி இருந்தது. அந்த சீல் வந்து கிராக் ஆகி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான வெளிச்சத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இதுக்கு நல்லதே இல்லையே அப்படின்னு ரெய்யா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாப்புல. அடி வாங்கின லிக்ட்டு படுத்தது வந்து அப்படியே மேலே அப்படியே லைட் மூலமாக எந்திரிச்சிட்டே இருக்காப்புல. திடீர்னு கண்ணை முடிச்சதுக்கப்புறம் எதனால் உனக்கு எப்படி அந்த புக்கு கிடச்சிது? அந்த புக்கு அப்புறம் நீ வச்சுருக்கிற ஸ்வாடு, அந்த டீமன் ஸ்லேயர் ஸ்வாடு, டீமன் டுவெய்லர் ஸ்வாடு, அது ரெண்டுமே எங்கள் மாஸ்டருக்கு உண்டானது அப்படிங்கிறாங்க. ஆஸ்தாவுக்கோ கேப்டன் யாமிக்கோ லிக்ஸு சொல்கிறது ஒன்றுமே புரியல. என்னமோ உளறிட்டு இருக்கந்தா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டரோட புக்கா? அப்போ இவன் மாஸ்டர்னு சொல்கிறான்னா அப்போ இவன் லீடர் இல்லையா இந்த மிட்நைட் சன்னோட கேப்டனு அப்படின்னு நோசில் யோசிக்கிறாப்புல. இங்கே பாரு, இது என்னோட கிரிமோரு, நான் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இதுக்கான ஊதியம் தான் என்னோட கிரிமியோரு அப்படின்னு ஆசை தன்னோட கிரிமோர் எடுத்து காட்டிகிட்டு இருக்காப்புல. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது எல்லாமே என்னத்தான் சேரும் அப்படின்னு ஆஸ்தா தன்னோட கிரிமோரை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த கிரிமோர் வேணும் அப்படின்னு லிக்ட்டு மேலே பறந்துக்கிட்டே இருக்காப்புல லைட் யூஸ் பண்ணி. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பொருட்கள் எல்லாத்தையுமே தன்னோட லைட்டை யூஸ் பண்ணி தூக்கிட்டு இருக்காப்புல. என்னென்னு பார்த்தா ஆஸ்தாவோட ஆன்டி மேஜிக்னால் அவர் வந்து ஒரு சீல் வச்சுருந்துருப்பார்.
தன் உடம்புல ஒரு அதிகப்படியான சக்தியை ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு அந்த ஆன்டி மேஜிக் ஸ்வாடை வந்து லிக்ட்டை அடிச்சதுக்கப்புறம் அந்த சீல் வந்து புரோக்கன் ஆகிருக்கும். அது வந்து சக்தி வந்து உடஞ்சிருக்கும். இது எல்லாத்தையுமே எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஜாக் த ரிப்பர் சொல்லிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணுறாரு. அவன் என்னோட அட்டாக்கையுமே முழுங்கிட்டான். இதனால நம்ம இவனை அடித்தா நம்ம எங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது அப்படின்னு சார்லட் யோசிக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சக்தி வந்து இந்த ஊரில் வெடிச்சா இந்த பாதி ஊரே இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ நான் எதுக்கு இந்த குரூப்பில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஃபிண்டல் வந்து பயந்துக்கிட்டே இருக்காப்புல. எதுக்கு அப்படி பயந்துகிட்டே இருக்கிறா, அமைதியாரு அப்படின்னு கேப்டன் யாமி சொல்லும்போது, எதுக்கு அப்படி பயந்துகிட்டே இருக்கிறோம், கொஞ்சமாக தைரியமாக காஷ் சொல்கிறாரு. சரி இப்போ நம்ம லிமிட்டை தாண்டி அடிக்க போகலாமா ஆஸ்தா அப்படின்னு சொல்லும்போது, சரி போகலாம் சார் அப்படின்னு ஆஸ்தா ரெடி ஆகிட்டாப்ல. உங்கள் 2 பேருக்கும் மனசாட்சியே இல்லையா, எப்படி இப்பேற்பட்ட சக்தி நடந்துக்கும் போது நீங்கள் போய் அடிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் உன்னோட சீனியராக என் சட்டையே பிடிக்கிறியே அப்படின்னு ஃபிண்டல் வந்து யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்காப்புல. என்னை எப்படியாவது விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு. நான் என்னோட முழு பவரையுமே யூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு பவரே இல்லை அப்படின்னு காஷ் நினச்சிட்டு இருக்கும்போது, சண்டை போடுறதுக்கு டைம் இல்லை பொண்ணு, நான் போய் என் பாஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே தன்னோட சீலிங் மேஜிக்னால் அங்கே இருக்கிற லிக்ட்டோட பவர் வந்து அப்படியே சீல் பண்ணுறாங்க. எப்படியோ ஒரு வழியை நம்ம லிக்ட்டை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஃபானாவும் வெட்டவும் சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரம் வா போகலாம் நம்ம வால்டோஸ், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரையாக இருந்துக்கிட்டு வால்டோஸை தூக்கிட்டாங்க. நாங்கள் இந்த தடவை வேணால் தோற்றுருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை உங்களை கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு வெட்டோ சொல்லிட்டு போவார். ஃப்ளவர் கிங்டம் அழிக்கிறதுக்காக நாங்கள் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்போம். அடுத்த தடவை நாங்கள் உங்கள் கூட சண்டை போடும்போது ஒரு உண்மையான அழிவுன்னு என்னென்னு காட்டாமல் விட மாட்டோம் அப்படின்னு வெட்டோ சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவ்வளோ அதிகமான ஒரு பவர் வந்து இவங்க அசால்ட்டாக சீல் பண்ணிட்டாங்க. இவங்களோட பவர் உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சார்லட் யோசிக்கும்போது, இவங்க கூட சண்டை போடுறது எல்லாமே ஒரு ஒருத்து தான் அப்படின்னு ஜாக் த ரிப்பர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காப்புல. எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் போனாலும் சரி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனவனை அவனை உருக்குலைக்கிறது என்னோட கடமை, அது மட்டும் இல்லாமல் நான் அவனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு நோஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஃபியூகில் என்ன நினச்சிக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டுமா அப்படின்னு ஆஸ்தா கேட்கும்போது, எதிராளி நம்ம ஏற்கனவே தோத்துட்டோம் அப்படின்னு தானே சொன்னான், அவன் தோத்துட்டோன்னு தானே சொன்னான், அப்போ நம்ம ஜெயிச்சதாக அர்த்தம் அப்படின்னு கேப்டன் யாமி சொல்லிட்டு இருக்காப்புல. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஆஸ்தா வந்து கத்திட்டே இருக்காப்புல. காஷ் சென்பை, ஃபிண்டல் சென்பை நாமெல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டே இருக்கிறாங்க. ஜாக் த ரிப்பரும் பின்னாடி இருந்துக்கிட்டு, ஏய் கேப்டன் யாமி நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லணுமா, என்ன சொல்லணும் அப்படிங்கும்போது, எங்களுக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு ஒரு நன்றி அது சொல்ல. 3 பேர்த்தையும் நான் ஒத்தையான நடிச்சிருந்தாலே எல்லாருமே அடிச்சிருப்பேன், நீங்கள் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் வரலன்னா நீ நேரம் செத்துருப்ப அப்படின்னு சார்லட் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க 3 பேர்த்தையும் தனியாக அடித்தான், இவனுக்குள்ளே என்னென்ன சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணலான்னு முடிவு இருக்கிற அப்படின்னு சார்லட் வந்து குத்தி காட்டுறாப்புல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த சண்டை போர்க்களம் தான் என்னோடய கணவர், நான் இவனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு போர்க்களத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசி வரைக்கும் நீ நானும் வயசான வரைக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க கேப்டன் யாமி. ஜெயிச்சிட்டோம் கத்திட்டு இருந்த ஆஸ்தா வந்து கீழே படுக்க போட்டுட்டாங்களே. ஏன்னா அவன் வந்து படுத்ததில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, ஏன்னா அவனோட லிமிட்டை தாண்டி வேலை செஞ்சுருக்கிறான், அதனால் அவன் படுத்துட்டான், போய் அவனை ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, பிளாக் புல்ஸை சேர்ந்த ஆஸ்தாவா அப்படின்னு நோசில் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லிக்ட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ லிக்ட்டை பற்றி எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பின்னாடி வந்து ரேட் சொல்லிகிட்டு இருக்காப்புல. நீ இப்போ என்ன சொன்ன அப்படிங்கும்போது, இல்லை நான் அந்த முறையில் எதுவுமே சொல்லலை, ஏற்கனவே கேத்ரினும் ஜியார்ஜும் அவங்க வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க, ஏன்னா அவங்க எப்போ உண்மை கக்க போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு ரேட் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீ அவனை அடிக்காத விடு விட்டோ, ஏன்னா ரேட் சொல்கிறது உண்மை தான், நான் இப்போ ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ரையா வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய எபிசோட் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Harish Voice.